பிரைஸ் தி லார்ட். மகனே எப்படி இருக்கீங்க? எடுத்து படிங்கள். நாம் காலையில் பார்த்தோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வாக்கியங்கள். பெற்றிருக்கின்றோம், மனம் தளராமல் நாங்கள் இருக்கின்றோம். அடுத்தது, அப்போ மறைவான செய்கின்ற வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். அடுத்தது, எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பது இல்லை. அப்போ இது வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இனி அடுத்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மகளே, இது சாதாரண வார்த்தை அல்ல. கடவுளுடைய வார்த்தையை திரித்து கூறுவதில்லை என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? மாயம் கலந்து பேசுவது அல்ல இறை வார்த்தை. எப்படி இருக்கிறதோ அப்படியே எடுத்து சொல்வது. அவனுக்கு வலிக்கும் இவனுக்கு வலிக்கும் என்பது அல்ல. மாறாக தெய்வம் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும். எந்த ஒரு மாயம் சேர்க்காமல் அப்படி சொல்ல வேண்டும். நம்ம வாசிக்கிறோம் இல்லை? நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எபிரேயருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளிலும் கூர்மை. அடுத்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய. நம்ம பிரசங்கத்திலெல்லாம் கேட்டுப்போம், பங்குல பிரசங்கத்திலெல்லாம் கேட்டுப்போம். அது என்னது? இரு பக்கம் வெட்டக்கூடிய. என்னையும் பாதிக்கும், அறிவிக்கின்ற நபரையும் பாதிக்கும், கேட்குற நபரையும் அது பாதிக்கும். அப்போ இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த கூர்மையானது. அப்படி என்றால் எந்த ஒரு மாயம் சேர்க்காமல் அப்படியே பச்சையாக அப்படியே சொல்ல வேண்டும் இறை வார்த்தை. இதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இன்று இந்த காலகட்டத்தில் திரித்து கூறி அவர்கள் செயல்படுகின்றார்கள். எப்படி? பெற்றோர்கள் பிள்ளைகள் வருத்தப்படுவார்களே என்று சொல்லிக்கொண்டு அவங்களுக்கு ஏற்றபடி பேச வேண்டும், சூழலுக்கு ஏற்றபடி பேச வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்காமல் மாயமாக பேசின காரணத்தினால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டிப்பு போய் சேராமல் போய், அடிக்க வேண்டிய வயதில் அடிக்க தவறிவிட்ட காரணத்தினால் வளர்ந்த பிறகு கை நீட்டி அடித்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? குழந்தை பருவத்தில் என்ன சொல்வார்கள் இல்லையா? என்ன, 1 வயசானா ஒரு குச்சி, தெரியலையோ? கேள்விப்படுது இல்லையோ? அவள் புதுசாக வச்சுக்கோ. 1 வயசானா ஒரு குச்சி, 2 வயசானா 2 குச்சின்னு. என்ன? ஈர்க்கிலி தெரியும் இல்லையா? ஈர்க்கிலியா? தொடப்பு குச்சி. ஈர்க்கிலி. அப்போது 1 வயசானா 1 தொடப்பு குச்சி, 2 வயசானா 2 தொடப்பு குச்சி, 3 நம்ம அதுக்கு 10 வயசுனா 10 தொடப்பு குச்சி எடுத்துடாத. அப்போ அந்த ஒரு குச்சி அதில் வச்சு அதை அடிக்கிறது அது கண்டிப்பு. அப்போ அடிக்கிற அடியானது அவனுக்கு அது தான் செய்கிற தவறு என்பதை உணர்வு கொண்டு வர வேண்டும் ஒழிய அதனால தான் அடிப்பு ஒழிய வேறு இல்லை. அதை போட்டு இது கிடையாது. அதை நான் வாசிக்கிறோம் இல்லையா? பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்த்த அந்த பெற்றோர்கள் அது வேதனைக்குள்ளாவார்கள். எங்கே? சீராக் புஸ்தகம் 30வது அதிகாரம் 7 முதல் திருவாக்கியங்கள். தம் மகனுக்கு மிகுதியாக செல்லம் கொடுக்கின்றவன் அவன் சினுங்குவதற்கெல்லாம் உள்ளம் உழைவார். அடுத்தது, அவன் சிறு கூச்சல் இடுகின்ற பொழுது அவர் கலக்கிற. தன் மகனுக்கு செல்லம் கொடுக்கிறவர்கள் பெற்றோர்கள் இருப்பார்கள். பெற்றோர்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் யார்? தாத்தா பாட்டிங்க, அவங்க பயங்கரம் செல்லமாக கொடுப்பார்கள். பெற்றோருக்கு தெரியாமல் நேரம் விட டிங்கின்னு எல்லாம் வாங்கி கொடுத்து போவார்கள். அவனுக்கு அந்த பயம் போய்விடும். பெற்றோர்கள், கணவன் கண்டிக்கிறான் என்றால் மனைவி நீ கொஞ்சம் வேண்டும், மனைவி கண்டிக்கிறார்கள் என்றால் கணவன் நீ கொஞ்சம் வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள் கண்டிக்கிறாங்களால் தாத்தா பாட்டி பெரியவர்கள் நீங்கள் கொஞ்சங்கள். ஆனால் அதோடைய அர்த்தம் என்பது என்னது? சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுவும் அப்பா தானே, வேறு யாரும் இல்லை, இது அம்மா தானே, அம்மாவுக்கு பிடிக்காதுல்ல இனி அந்த மாதிரி செய்யாத, அப்பாவுக்கு பிடிக்காதுல்ல இனி அப்படி செய்யாத, அதனால தான் நாங்கள் அடிக்கிறார்கள். அப்போ அவங்களை சப்போர்ட்டாக நீங்கள் மையமாக பேசி அதை கொண்டு வர வேண்டும். அல்லாத நீ அப்படியே பேசு, அவனுக்கு புத்தி இல்லை, நான் அப்படி தான் செய்வேன், நீங்கள் வான்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக தவறை பையனை என்ன செய்கிறீர்கள்? தவறான முறையில் இதை வளர்த்தி கொண்டு வருகிறார்கள். இதுதான் நடக்கிற காரியங்கள். மறுபடியும் அந்த வார்த்தையை படிங்கள். 7ஆம் வாக்கியம். மகனுக்கு மிகுதியாக செல்லம் கொடுக்கின்றவர் அவன் சினுங்குவதற்கெல்லாம் உள்ளம் உழைவார். அடுத்தது, அவன் சிறு கூச்சல் இடுகின்ற பொழுது அவர் கலக்கம் அடையார். இனி அடுத்த வார்த்தை படிங்கள். பயிற்றுவிக்கப்படாத குதிரை முரட்டுத்தனம் காட்டுகிறது. அது முடியுதா?
ட்ரைனிங், ஃபார்மேஷன் இல்லை. அப்போ அது முரட்டுத்தனம் காட்டும். அடுத்த வார்த்தை, கட்டுப்பாடு இல்லாத மகன் அடக்கமற்றவனாக மாறுகின்றான். இன்று மகன் மகள் அடக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது காரணம் என்ன? நீ பயிற்றுவிக்கவில்லை, ஃபார்மேஷன் கொடுக்கவில்லை. கொடுக்க வேண்டிய வயதில் கொடுத்திருக்க வேண்டும். அந்த வயதில் கொடுக்காமல் வாலிப பருவத்தில் நீ திட்டுகிறாய் என்றால் அவன் எதிர்த்து பேசிக்கொண்டு தான் இருப்பான். எதிர்த்து பேசிக்கொண்டு தான் இருப்பான். எல்லாம் ஆப்போசிட்டாக போய்கொண்டு தான் இருப்பார்கள். இறை வார்த்தையை திரித்து கூறுகிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது, இறை வார்த்தை சொல்லும்போது, இறை வார்த்தை என்றால் என்ன? மனித வார்த்தைக்கும் இறை வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை யாருடைய வார்த்தை? பக்கத்து மாமா வீட்டு வார்த்தையா? கடவுளுடைய ஆவியானவருடைய வார்த்தைகளுக்கு அதுக்கிட்ட நான் பேசுறது யாருடைய வார்த்தை? நீங்க பேசுகிற யாருடைய வார்த்தை? நீங்கள்லாம் இறை வார்த்தை. நான் பேசினா இறை வார்த்தை, நீங்க பேசினா இறை வார்த்தை இல்லை. சந்தோஷம். இறை வார்த்தைக்கு மற்ற வார்த்தைக்குள்ள வித்தியாசம் என்ன? ஏன்னா மக்களே, வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். வேற எதுவும் கிடையாது. நன்மை தர வார்த்தையெல்லாம் தெய்வத்துடைய வார்த்தை, அவ்வளவுதான். அதான் இறை வார்த்தை. நன்மை தருகின்ற வார்த்தை எல்லாம் தெய்வத்துடைய வார்த்தை. மனிதனுக்கு கெடுதல் தருகின்ற வார்த்தை எல்லாமே பிசாசுடைய வார்த்தை, மனிதனுடைய வார்த்தை. அது தெய்வ வார்த்தை இல்லை. நன்மை தருகின்ற வார்த்தை எல்லாமே தெய்வத்துடைய வார்த்தை. எது நன்மை? எனக்கு நன்மை என்பது அல்ல, மற்றவனுக்கு நன்மையாக இருக்கிறது தான் இறை வார்த்தைகள். இறை வார்த்தை இயேசுடைய வார்த்தையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது நன்மை தந்ததா, தீமை தருகிறதா? நன்மை தான் தரும். அம்மா இதோ பையன் ஆறுதல் அழுது கொண்டு வருகின்றான், அம்மா ஆறுதல் படுத்தி ஆறுதல் கொடுக்கிறார்கள். இறை வார்த்தையா அல்லது மனித வார்த்தையா? இறை வார்த்தை. இறை வார்த்தை. அம்மா பையன் அழுது கொண்டு வருகின்றான், அம்மா கேலி பேச்சு பேசுகிறார்கள். இறை வார்த்தையா மனித வார்த்தையா? மனித வார்த்தை, பிசாசுடைய வார்த்தை. இதான் பார்க்கின்றோம். அப்போ நீயும் நானும் இறை வார்த்தை செய்ய வேண்டும். இனி பையன் அழுது கொண்டு வருகின்றான், எல்லாம் அம்மா கண்டிக்கின்றார்கள், நீ இது செய்யக்கூடாது, இது தவறு என்று சொல்கிறார்கள். இறை வார்த்தையா மனித வார்த்தையா? அது இறை வார்த்தை. இறை வார்த்தை. அப்போ கண்டிப்பு, எச்சரிப்பு கொடுப்பது எல்லாமே இறை வார்த்தை. ஆனால் எந்த விதத்தை நீ பயன்படுத்துகிறாயோ அதுக்கு ஏற்றபடி இருக்கின்றது. இல்லை மா கூ கீ எல்லாம் வைத்துக்கொண்டு நீ பேசுகிற என்றால் அது இறை வார்த்தையா? இல்லையே, அது இறை வார்த்தை. ஏன்னா நான் கண்டிக்கிறேன், பையனை நான் கண்டிக்கிறேன், இது என்னம்மா என்ன கண்டிக்கிற லட்சணமா? அது இது லட்சணமா? அது அப்போ நான் பார்க்கின்றோம், தெய்வம் இறை வார்த்தையை திரித்து கூறுகிறார்கள் என்று சொல்கின்ற சமயத்தில் திருத்துதர்கள் இறை வார்த்தையை திரித்து கூறாமல் அப்படியே சொல்கிறார்கள். ஆனால் நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்காமல் அவனை மயமாக பேசின காரணத்தினால் அந்த எந்த விஷயத்தை நீ சொல்ல விரும்புகின்றாயோ அது அங்கே போய்விடுகிறது, அதனுடைய தன்மை இழந்து விடுகிறது. தன்மை இழந்துவிட்ட காரணத்தினால் அவன் பாட்டுன்னு கேட்டு போய்கொண்டிருக்கின்றான். அதை நான் பார்த்தோம் இல்லையா? போன வாரம் நினைக்கின்றேன், ஞாபகம் இல்லை. என்னவென்று உனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, உனக்கு பேய் இருக்குது என்று சொல்கிறதுக்கும் உனக்குள்ளே தீமை இருக்குன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? எது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது? உனக்குள்ளே தீமை இருக்குது, ரெண்டும் ஒன்று தானே. உனக்குள்ளே பிசாசு இருக்குது, உனக்குள்ளே தீமை இருக்குது, ரெண்டும் ஒன்று தானே. அப்போ நான் பயன்படுத்துகிற வார்த்தை எப்படி இருக்குது பாரு, எப்படி இருக்குது பாரு. டேய் மகனே, உனக்குள்ளே தீமை இருக்குடா. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். டா மகனை, உங்களை பிசாசு கிடையாது. என்ன பிசாசா? என்னப்பா பேசுகிறீங்க? போயிச்சா? இறை வார்த்தையை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படியே பேச வேண்டும். பெற்றோர்கள் எப்போ நீ அது பேச நீ கற்றுக் கொடுக்கின்றாயோ அந்த சமயத்தில் பிள்ளைகள் நல்ல முறைக்கு வருவார்கள். பயிற்றுவிக்கப்படாத குதிரை முரட்டுத்தனம் காட்டும். அடுத்த வார்த்தை, அடக்கமற்றவன் ஆகுவான். அடுத்தது பார்த்தீங்களா? உன் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடு, அது உன்னை அச்சுறுத்தும். அடுத்தது, அதுடன் சேர்ந்து விளையாடு, அது உன்னை வருத்தும். அதானே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால நீ செல்லம் கொடுத்து கொண்டு, உன்னை யார் செல்லம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னது? செல்லம் கொடு. ஆனால் நீ கொடுக்குற செல்லமானது நன்மைக்கு போய் செய்கிறதா தீமைக்கு போய் செய்கிறதா இருப்பார். நன்மைக்கு போய் செய்கிறதா தீமைக்கு போய் செய்கிறதா இருப்பார்கள். அப்படி என்றால் எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? இறை வார்த்தை மாயம் சேர்க்காமல் அது எப்படி இருக்கிறதோ அப்படின்னு எடுத்துக்கொடு. ஆனால் அதில் நீ பல காரியங்கள் சேர்க்கின்றாய். நான் வாசிக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரிந்து அப்படியே விவிலிய அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4-5 உள்ள அல்ல 4ஆம் அதிகாரம் 3-4-5. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை
தாங்க மாட்டார்கள். மாறாக செவிக்கு உணவு கொண்டவர்களாக தங்கள் தீய நாட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தங்களுக்கென போதகர்களை திரட்டி கொண்டு போவார்கள். அர்த்தம் புரிஞ்சிச்சா? ஒரு காலம் வரும், மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். நலம் தரும், அது என்னது நலம் தரும் போதனை? எது நலம் தரும் போதனை? இயேசுடைய வார்த்தை எல்லாமே நலம் தரும் போதனைகள். மன்னிப்பது, விட்டு கொடுத்து போவது, அனுசரித்து போவது, அன்பு செய்து வாழ்வது, ஏற்றுக்கொண்டு வாழ்வது, இதெல்லாம் நலம் தரும் போதனைகள். ஆனால் இந்த நலம் தரும் போதனையை அவர்கள் தாங்க மாட்டார்கள். மாறாக செவிக்குணவு கொண்டவர்களாக தங்களுடைய தீய நாட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தங்களுக்கென போதகர்களை திரட்டி கொண்டு போவார்கள். எப்படி? உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பங்கில் பங்கு தந்தை சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று, மக்களை நீங்கள் செய்வது தவறு, இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது, தவறு என்று அவர் வெளிப்படையாக பச்சையார் பேசுகிற சமயத்தில், என்ன ஃபாதர் இப்படி பேசிட்டாரு, என்ன இப்படி தவறு இப்படி சொல்லிட்டாரு, அதெல்லாம் கிடையாது, வா கா கூக்கின்னு சொல்லிக்கொண்டு நீ வெளியே நின்று கொண்டு குழப்பத்தை உண்டு செய்து கொண்டிருக்கின்றாய். அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் இல்லையே. தன்னுடைய மக்கள், தன்னுடைய பங்கில் இருக்கின்ற மக்கள் நல்லவர்களாக, நல்ல தெய்வ அனுபவம் பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக பிரசங்கத்தில் தெய்வத்துடைய தூண்டுதலின் வழியாக, தூயாவின் தூண்டுதல் வழியாக, அவர் அவளுக்கு அடித்த வெளிப்படுத்தின் வழியாக அவருடைய ஸ்டைலில் அவர் அங்கு வெளிப்படுத்துகின்றார். அப்படி வெளிப்படுத்துகிற சமயத்தில் தன்னுடைய பங்கு மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறார் ஒழிய பங்கு மக்கள் நாசமாக வேண்டும் எண்ணத்தில் சொல்கிறார்களா? இல்லையே. அப்படி என்றால் நீ கூட்டம் கூடி கொண்டு நீ என்ன செய்கின்றா, எதிராக போகிற பொழுது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதே அருத்தந்தை இன்னொரு விதத்தில் பங்கு மக்கள் செய்கிற தவறுகளை கண்டுகொள்ளாமல், பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் பாருங்க, அது இல்லாமல் இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? உதாரணம் இன்னும் பச்சையாக சொல்ல போனால், குடித்து கொண்டிருப்பவர்களை பார்த்து கொண்டு நீ குடிப்பது தவறு என்று சொல்வதற்கும், முடிஞ்ச வரைக்கும் குடியை நிப்பாட்டு முயற்சி செய்யுங்க. எது நல்லா இருக்கு கேட்குறதுக்கு? அவ்வளோதான். நீ எங்கே குடியை நிப்பாட்ட போகிற? குடியை நிப்பாட்டுனா நிப்பாட்டு, அவ்வளோதான். அதில் வேறு எந்த இதுவும் கிடையாது. நிறுத்தினால்தான் உனக்கு கிருபைகள் கிடைக்கும். அந்த அழுத்தி சொல்கிற சமயத்தில் அதே மாதிரி முடிஞ்சால் நிறுத்தினா உனக்கு கிருபை கிடைக்கும், இல்லாட்டி நீயே பார்த்துக்கோ. இதுதானே நீ நிறுத்த போறியா? இல்லையே. பெற்றோர்கள் இதில் எது நன்மை என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? சூழலுக்கு தகுந்த மாதிரி நாம் பார்த்துக்கலாம். இது அப்படி, இது இப்படி என்று. மக்களே, நீ எந்த விதத்தில் எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அதுக்கு ஏற்றபடி இருக்கும். திரித்து கூற விரும்புகிறார்கள். இதோ நாங்கள் திரித்து கூற விரும்புவதில்லை, மாயம் சேர்க்க விரும்பவில்லை, இறை வார்த்தையை அப்படியே நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள்? செவிக்குணவு கொண்டவர்களாக தங்களுடைய தீய நாட்டுகளை நிறைவேற்றுவதற்காக தங்களுக்கென போதர்கள் திரட்டி கொள்வார்கள். நேரடியாக சொல்கிறவர்கள் அது எனக்கு தேவையில்லை, மாறாக மறைமுகமாக இப்படி மயமாக பேசுகிறவர்கள் எங்களுக்கு இவர்கள் போதும்னு சொல்லி இவர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் தனியாக அப்படி போய்கொண்டே இருக்கும். அப்படி போய்கொண்டிருப்பவர்கள் கூட்டம் திருந்துகிறார்களா? இல்லையே. கூட்டம் திருந்துவதில்லை, மாறாக அவரையும் அந்த பழக்கத்தை அடிமைப்படுத்தி கொண்டு போகிற சமயத்தில் எப்படி மக்களுக்கு கிருபை கிடைக்கும்? எனக்கு தெரிந்த ஒரு நபர் அந்த நபர் என்ன செய்கிறார் என்றால், பிள்ளைகளை குடியை நிப்பாட்ட வேண்டும். அப்பன் சிற காரியம், பையனுடைய குடியை நிப்பாட்ட வேண்டியதுக்கு அவர் கண்டுபிடிச்ச வழி என்ன தெரியுமா? பையன் போகிற போக்கிலேயே போகிறது. எப்படி? பையன் தண்ணி அடிக்கிறானே இவனை உட்காந்து தண்ணி அடிக்கிறது. பையன் ஒரு போக்கூட கொடுத்துட்டு, டே மகனே இதெல்லாம் தப்புடான்னு சொல்லிட்டு அப்பன் கூடைய உட்காந்துட்டு தண்ணி அடித்து, பற்றியா நானும் நீ காரணம் தானே நானும் தண்ணி அடிக்கின்றேன் அடை பண்ணான். ஒரு மாதம் அவன் சரிப்பா சென்ற கடைசியில் முடிச்சன. பையன் சொன்ன வார்த்தை, நீயும் குடிகாரன் நானும் குடிகாரன், நீ என்ன திருத்துறது, போகும் வேலையை பார்த்துன்னு போயிச்சா. அப்பன் எதுக்கு போனார்? குடிகாரத்துக்காக போனாரா? அல்ல. பையனுடைய குடியை நிப்பாட்டுறதுக்கு பையன் போகிற வழியிலேயே அப்பன் போய் மகனை திருத்த பார்த்து இருக்கின்றார். பையனுக்கு தெரியுது அப்பன் திருத்த தான் வருகின்றான், குடிப்பதற்கு வருவதில்லை. பையன் நல்லா தெரியும். இருந்தவர்களும் தான் செய்த தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக பையன் என்ன செய்கின்றான்? அப்பன் மேலேயே பழியப்படான். நீயும் குடிகாரன் நானும் குடிகாரன், நீ எதுக்கு என்ன திருத்துக்கின்றாய்? வேலை பார்த்து போய்விட்டான். முடிஞ்சு போயிச்ச வேலை. மக்களை நீ நாம் பார்க்கின்றோம். அந்த திருத்து கூற விரும்புகிறார்கள். செவிக்குணவு கொண்டவர்களாக தெய்வ வார்த்தைக்கு எதிராக செயல்படுவார்கள் பலரும் இங்கு இருக்கின்றார்கள். இது பாவம் என்று சொல்கிற சமயத்தில் அதெல்லாம் பாவம் இல்லை, இது சர்வசாதாரண எல்லா ஊரிலும் நடக்கிறது தான், இது ஏன் நீங்கள் பாவம் என்று சொல்கிறீர்கள் என்று பலரும் போய்கிறார்கள். திருச்சபைக்கு நீ வர வேண்டும், திருப்பலி நீ காண வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, முடிந்த வரைக்கும் தினதினம் வீடு பக்கத்தில் இருக்கின்றது, பக்கத்தில் வீட்டில் இருக்கிற உனக்கு காலையில் வந்து திருப்பலியில் பங்கெடுக்கிறதுக்கு என்ன கேடு? நீ வரலாமே, நீ பங்கெடுக்கலாமே. திருப்பலிக்கு வராமல் நீ ஏன் இருக்கின்றாய்? நீ அதுக்கு பதிலாக என்ன செய்ய? உறங்கி கொண்டு இருக்கின்றாய், மொபைல் ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கின்றாய், மற்ற காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய். திருப்பலிக்கு நீ கடந்து
கடந்து வரலாமே, நீ ஏன் வராமல் இருக்கின்றாய்? ஞாயிற்றுக்கிழமை பங்கு திருப்பலி, 8 மணிக்கு பங்கு திருப்பலி, 9 மணிக்கு பங்கு திருப்பலி. அந்த பங்கு திருப்பலியில் நீங்கள் பங்கெடுங்கள். எதற்காக? வெளி மக்கள் நடத்துகிற திருப்பலிக்கு 12 மணிக்கு வெளி மக்களுக்கான நடத்துகிற திருப்பலி ஆங்கிலம், அதிலேயும் நீங்கள் பங்கெடுக்கின்றாய். உனக்காக பங்கு திருப்பலி 6 மணிக்கு இருக்கிறது, 8 மணிக்கு இருக்கிறது, அதில் நீ பங்கெடு. அதில் நீ பங்கெடுக்க மாட்டாய். எனக்கு சௌகரியம், சாயங்காலம் தான் வருகிறேன் சொல்லிக்கொண்டு நீ போகிற சமயத்தில் அருட்தந்தை திட்டுவார். இது தவறு, தவறு. அது கேட்கக்கூடிய திராணி உனக்கு இருக்க வேண்டும். மாறாக சொல்ற வார்த்தை என்பது என்ன? அது வேண்டாம், அது வேண்டாம், இப்படி இருக்க, நாங்கள் எந்த திருப்பலி வேணா போகலாம் என்று சொல்ற சமயத்தில் நீ எந்த அளவுக்கு போகிறாய் என்று பார். வேற ஒரு தந்தை வருவார், மக்களை திருப்பலி பார்த்தாலே போதும், ஒரு பிரச்சனை இல்லை, வந்து விடுங்கள். ஓ, இது நல்ல ஃபாதர், இதோ நாங்கள் எப்படி வேணா வந்து விடுகிறோம். விசுவாச வாழ்க்கை இதை நாரி போகும். தெய்வமில்லையே காரணங்கள். அப்ப திரித்து கூற விரும்புகிறார்கள். இப்பேற்பட்ட நீ செய்கிற பாவத்துக்கு, நீ செய்கிற ஒரு பாவத்துக்கும் ஜால்ரை தட்டி கொண்டு கூட இருந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் அவர்கள் நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது வார்த்தைக்குரியது. செவிக்குண்ணவர்கள் கொண்டவர்களாக தங்கள் தீய நாட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தங்களுக்குன்னு போதகர்களை திரட்டி கொண்டு அவர்கள் அது பின்னாடி போய்கொண்டே இருப்பார்கள். அதென்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அதனை குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள். பையன் அல்ல பெற்றோர்கள் சொல்வார்கள், பையன் கேட்க மாட்டார்கள், தாத்தா பாட்டி நடுவில் புகுந்து கொண்டு மறு காரியம் செய்வார்கள். அல்லது அப்பா ஒன்று சொல்வார்கள், அது செய்ய மாட்டான், அம்மா நடுவில் புகுந்து என்னங்க நீ இப்படி பண்ணுறீங்க, இவன் நம்ம பையன் தானே, ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்ற தான் எடுத்து போவார்கள். நல்ல ஒரு உதாரணம் எடுத்துக்கொள். அம்மா பையன் மகளுடைய பெண்ணை பெற்ற அந்த தாயானவள் பையனுடைய அம்மாவை பார்த்து கொண்டு, பக்கத்து வீட்டு பையனை அம்மாவை பார்த்து, என்னங்க உங்கள் பையனை, அக்கா உங்கள் பையனை கொஞ்சம் கண்டித்து வையுங்கள், இதை உங்கள் பையன் என் பிள்ளையை கொஞ்சம் தொந்தரவு செய்கின்றான், நீங்கள் புரிந்திருக்குன்னு நினைக்கின்றேன், தொந்தரவு செய்கின்றான், நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வைக்கிறேன். உன்னை அம்மா ஆம்பளைனா அப்படி தான் இருப்பாங்க, நீ தான் உன் பிள்ளையை கண்டித்து வைக்கணும், நீ தான் உன் பிள்ளையை கண்டிச்சு, பசங்கன்னா அப்படி தான், நீ தான் உன் பிள்ளையை கண்டித்து வைக்கணும். என் பையன் அப்படி செய்ய மாட்டான். அக்கா நீங்கள் பாருங்க அக்கா, என் பிள்ளை கஷ்டப்படுது அக்கா, வேண்டாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க, கேளுங்க அக்கான்னு. அப்படியெல்லாம் கிடையாது, நீ இவன் போகணுன்ட்டு எதிர்த்து பேசுறது. இந்த பிள்ளை அழுது கொண்டே இருக்கும். கணவன் வந்த உடனே இந்த தாய் கணவன் எடுத்து சொல்கின்றார். அப்போ கணவன் சொல்ல வார்த்தை, இதை நான் கேட்கிறேன் என்று. வீட்டுக்கு போன உடனே பையனை பார்த்து கொண்டு, ஏன்டா அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுது போது அம்மா ஓடிது. என்னங்க நீங்கள் நம்ம பையனை நீங்கள் திட்டுறீங்க, நம்ம பையனை ஒன்றுங்க செய்ய மாட்டாங்க, நீங்கள் என்ன அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் தான் அவள் ஒழுங்காக பிள்ளையை வளர்க்கவில்லை என்று. அப்பன் அடங்கி போகிறான் என்றால் அவன் அப்பனா? அம்மா இப்படி செய்கிறது என்றால் அம்மா செஞ்சு சரியா? அல்ல, தவறு. அதான் நாம் பார்க்கின்றோம். இறை வார்த்தைக்கு எதிராக, நல்ல செயல்களுக்கு எதிராக கூட இருக்கிற தாய் வர கேட்டேன்னா, தாய் பையன் மேல் இருக்கிற பாசம், கடைசியில் அந்த பையன் ரவுடியாக பொறிக்க வர்ற சமயத்தில் அப்போ அந்த தாய், ஃபாதர் என் பையன் வழி தவறி போய்விட்டான். யாரு காரணம்? அதுக்கு யாரு காரணம் இருக்கு? அன்பு சொன்ன பாசம்னு சொன்னாயே, எங்கே போய்விட்டது அன்பு பாசம் எல்லாம்? அன்பாந்தர்களே, திரித்து கூறுகிற சமயத்தில் தெய்வ வார்த்தைக்கு எதிராக குடும்பத்தில் நீ செய்கிற ஒரு காரியங்களை எடுத்து பாருங்கள். தெய்வ செயலுக்கு எதிராக நீ செய்கிற ஒரு காரியங்களை பாருங்கள். அதனால் மனம் தளர்ந்து நீ போய் கொண்டிருக்கின்றாய், வெட்கக்கேடான செயல்கள் நீ செய்து கொண்டிருக்கின்றாய், சூழ்ச்சி காரியங்களும் நீ ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் இங்கு அப்போஸ்தலர் சொல்ற வார்த்தை என்பது என்ன? இறை வார்த்தையை நாங்கள் திரித்து கூற ஒரு நாளும் நாங்கள் முயற்சி எடுத்ததில்லை. ஆனால் நீ தெய்வ வார்த்தைக்கு எதிராக நீ செயல்பட்டு கொடுக்கிறாய். குடும்பத்திலேயே நீ செய்கிற சமயத்தில் மனம் தளர்ந்து போகாமல் வேறு என்ன கிடைக்கும்? வேறு எப்படி கிருபைகள் கிடைக்கும்? அடுத்த வார்த்தை அப்படியே படிங்கள், அந்த 2 தீமோத்தேயு. புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். அதான புனைக்கதைகளை நாடி, கட்டுக்கதைகளை நாடி, அவன் சொன்னது இவன் சொன்னது, அவன் சொன்ன இவன் சொன்ன என்று 1008 நொண்டி சாக்குகளை சொல்லிக்கொண்டு தாங்கள் செய்கிற காரியத்தை நியாயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். 1008 நொண்டி சாக்கு சொல்கிற போது நல்ல வார்த்தையை பயன்படுத்தினால பேச முடியாது. பிள்ளைகள் ஒரு காரியம் சொல்லும்போது, அம்மா ஒரு காரியம் சொல்லும்போது பிள்ளைகள் 4 காரியம் எடுத்து சொல்வார்கள். அம்மாவால் பேச முடியாது, அப்பாவால் பேச முடியாது, வாயடைந்து போவார்கள். அப்படி வாயடைந்து போய்விட்டார்கள் என்றால் பிள்ளைகள் சொன்னதெல்லாம் சத்தியமாகிவிடுமா? அவர்கள் பேச முடியவில்லை, பதில் சொல்ல தெரியவில்லை என்றால் நீ சொன்னதெல்லாம் உண்மையாகி விடுமா? இல்லையே, ஒரு நாளும் இல்லையே. ஆனால் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் இதோ பிள்ளைகள் அம்மா 2 வார்த்தை சொல்லுகின்ற போது பிள்ளைகள் 10 வார்த்தை சொல்வார்கள். அது அப்படி நடந்தது, இப்படி நடந்தது சொல்லும்போது நியாயப்படுத்துகிற சமயத்தில் இந்த பெற்றோர்களால் ஒரு வார்த்தையும் பேச முடியாத காரணத்தினால் அவர்கள் அப்படியே அடங்கி விடுவார்கள். அடங்கி போன உடனே ஏதோ அவர்கள் செய்கிற காரியத்துக்கெல்லாம் லைசன்ஸ் மாதிரி வந்து விடுகிறது. பெற்றோர்கள் பார்க்குறார்கள், நாங்கள் என்ன ஃபாதர் பண்ண முடியும்? அவங்க தலைக்கு மேலே போய்விட்டார்கள், படிச்சிருக்கிறார்கள், அவங்க என்ன சொல்ல, நாங்கள் கீழ்ப்படி தான் போக வேண்டும், வேறு வழி இல்லை, நான் போய்விடுகின்றேன். தவறு. நீ பெற்றோர்
படிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பைசா இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உனக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தாய் தான், தந்தை தான். ஒரு நாளும் அந்த நிலையை விட்டு போய்விடாத, கேவலமான வாழ்க்கைக்கு போய்விடாத. அவன் தருகிறான், பைசா தருகிறானே, ஆரோக்கியம் தருகிறானே, அவனை நம்பித்தான் நான் இருக்கின்றேன், கடைசி காலத்தில் நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் சொல்லி கொண்டு அவன் முன்னாடி போய் பிச்சை எடுக்கிற மாதிரி போய் நிற்காத. பெற்றோர் தான், பிள்ளை தான். இது தெய்வம் தந்த அதிகாரம் தான் ஒழிய மனிதன் தந்த அதிகாரம் அல்ல. மனிதன் தந்த அதிகாரம் அல்ல. ஃபார்மேஷன் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். நல்ல வார்த்தைகள் அங்கு குடும்பத்திலிருந்து அவன் எதிர்த்து பேசுகிற மாதிரி உன்னால் பேச முடியாது, தேவையில்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பேச முடியாத போது, பலிப்படுத்த நீ ஒப்புக் கொடுக்கிற போது, தெய்வமே என்ற சிந்தனை வருகிற சமயத்தில் இறைவன் அந்த சமயத்தில் உனக்கு தூண்டுவார். என்ன வார்த்தை நீ சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவார். அவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை அப்படியே நீ சொல்லிவிடு. வெளிப்படுத்துவாரா? நிச்சயமாக வெளிப்படுத்துவார். எல்லா பெற்றோர்களுக்கும் தெய்வம் வெளிப்படுத்தியே தீருவார். காரணம், நீ தெய்வத்துடைய கருவிகள். அந்த பிள்ளைகள் தெய்வத்துடைய பிள்ளைகள் என்றால் நீ பொறுப்பாளர்கள். நீ ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் உன் கையில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பணிகளும் ஒழுங்காக இருக்கும். நீயே ஏடகோடமாக இருக்கிற சமயத்தில் உன் கையில் ஒப்படைக்கப்பட்ட பணி எப்படி இருக்கும்? குழந்தை பருவத்தில் ஜாக்கிரதையோடு பிள்ளைகளை வளர்த்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். அல்ல, புனை கதைகளை நாடி செல்வார்கள், கட்டுக்கதைகளை நோக்கி போய்கொண்டே இருப்பார்கள், கட்டுக்கதைகளை தேடிக்கொண்டு போய்கொண்டிருப்பார்கள். நம்முடைய குடும்பத்திலிருந்து நடக்கிற காரியங்கள், ஆலயத்தில் நடக்கிற காரியங்கள், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள். விசுவாச வாழ்க்கை இதே உங்களுக்கு தெரியுமா இல்லை, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இங்கே இதே அம்பத்தூரில் நாங்கள் இருக்கின்றோம். அப்போ நான் இங்கே எலாவூரில் இருக்கின்றேன். எலாவூரில் இருக்கிற சமயத்தை இங்கே கவுன்சிலிங்காக பின்னாடி வருகிறார்கள். அப்போ கவுன்சிலிங் வருகிற சமயத்தில் அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, இப்போ எங்கள் வீட்டில் பயங்கர பிரச்சனை. என்ன பிரச்சனை கேட்குற சமயத்தில், கடன் தொல்லை எல்லாம் அதிகமாக இருக்கின்றது. கடன் தொல்லை. அப்போ நீங்கள் நல்லா ஜெபிக்கிற குடும்பம், எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா ஜெபிக்கிற குடும்பம் ஆயிடுச்சுன்னு. அப்போ ஜெபமாலையெல்லாம் பண்ணுறது இல்லையா? இல்லை ஃபாதர், ஜெபமாலை பண்ணுறது இல்லை. நடந்தது என்னவென்றால், இவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்கின்றார்கள். வந்திருக்கிற சமயத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்பது, நீங்கள் செய்கிறதெல்லாம் சிலை வழிபாடாக இருக்கின்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்கள். சிலை வழிபாடா? அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஜெபமாலை பைபிளே கிடையாது, நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கிறீர்கள். முடிஞ்சு போயிடுச்சு, ஜெபமாலை கட் ஆயிடுச்சு. அது முடித்த பிறகு சிலுவை, வீட்டில் பாடுபட சிறுவம் இருந்தது. பாடுபட சிறுவம்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுங்க, அதை வச்சா என்ன வரும்? வீட்டில் என்ன வரும்? துன்பங்கள் எல்லாம் கடந்து வரும். அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அப்போ என்ன செய்விட்டோம்? எடுத்து மாட்டியாச்சு. மற்ற சுரூபங்கள் எல்லாம் இதை புரிதல் சிறுதான் இருக்கக்கூடாதுங்க நாங்கள், அதுவும் எடுத்து மாட்டேன். அப்போ வீடு என்ன? இறை வார்த்தை மையப்பட்டு மட்டும் இருந்தது. அப்படி இறைவன் மட்டும் இருந்த காரணத்தினால் தொடர்ந்துங்கிறதா இவருடைய ஆலயம் போக்குவது நின்று விட்டார்கள். இதெல்லாம் ஒரே நாள் நடந்த சம்பவம் இல்லை. அப்படியே போய் ஒரு 7-8 மாதத்துக்குள்ளாகவே அவர்கள் சுத்தமாக ஆலயம் போவதும் ஆலயம் போவதும் நிறுத்திவிட்டார்கள். ஜெபமாலயம் கட்டாயிச்சு. குடும்ப எந்த ஒரு படமும் எதுவும் இல்லை, குடும்பம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் அவர்கள் வருகிறார்கள். அப்போ இங்கே வந்து நிற்கிறார்கள். அப்போ நான் எலாவூரில் நாங்கள் இங்கே வந்துட்டு போவோம். இங்கேருந்து அப்போ வருகிற சமயத்தில் தான் அவங்க வந்தார்கள். வந்துட்டு 10 பர்மிஷன் தியானங்கள் கூடி இருக்கின்றோம், இது எங்களுக்கு இப்படி மாதிரி இருக்கின்ற என்ன தெரியவில்லை என்று. அப்போ கேட்குற சமயத்தில், உங்களை யார் இதெல்லாம் தூக்கி போட சொன்னதுன்னு. முதலில் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னெல்லாம் நீ தூக்கி போட்டாயோ அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வா. எதெல்லாம் நீ செய்ய மாட்டேன்னு சொன்னாயோ அதெல்லாம் மறுபடியும் விட்டு போன பழக்கத்தை மறுபடியும் நீ ஆரம்பி. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஒன்று விட்டு போன மறுபடியும் நீ ஆரம்பி. ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் உனக்கு நீ என்ன இருந்தையோ அதெல்லாம். அப்போ இதுதான் காரணமா? இதன் காரணம் என்பதல்ல, மாறாக தெய்வம் காட்டுகின்ற வழியை நீ அடைந்து கொள்ளாமல் அந்த வழி காட்டுபவரனே நீ வெளியே துரத்து இருக்கின்றாய். அவ்வளோத்தான் ஒழிய வேறு எதுவும் கிடையாது. மறுபடியும் அவரை கொண்டு வா, அவர் உனக்கு வழி காட்டுவார். நீ அது மாதிரி செய்கள். போகிறார்கள். எண்ணி 3 மாதம் தான் எல்லாம் வருகிறது. விட்டு போன பழக்கம் மறுபடியும் ஆரம்பிக்கிறார்கள். அதே சகோதரி இதே இடத்துல வந்து சாட்சியும் சொல்லியிருக்கிறார்கள். இதே இடத்துல வந்து நான் அதை கேள்விப்பட்டேன். இதே இடத்துல வந்து சாட்சியும் சொல்லியிருக்கார்கள். மக்களை திருத்து கூற விரும்புகிறார்கள் என்று சொல்வது நடத்துவது என்ன? விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போகிறவர்கள். பலவீனத்தோடு இருக்கிற உன்னை ஈஸியாக கொக்கி போட்டு எடுக்கலாம். பைசாவில் பலவீனத்தோடு இருக்கின்றாய், நெருக்கடியில் இருக்கிற உன்னை ஈஸியாக பைசா கொடுத்து உன்னை மடக்கலாம். உறவு நிலைகளில் பலவீனத்தோடு இருக்கிற உன்னை உறவு நிலையை காட்டிக்கொண்டு உன்னை அதிலிருந்து கொக்கி போட்டு எடுக்கலாம்.
எந்த விஷயத்தை நீ பலவீனத்தோடு இருக்கிறாயோ அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிக்கொண்டு அதில் சக்தியை ஒருத்தன் கடந்து வந்து உன்னை அழகிச்சு கொள்ளலாம். இந்த தவறான உறவு முறைகள் வர காரணம் என்ன? உன் கணவன் ஒழுங்காக இல்லை. அப்போ கணவன் கொடுக்குற அன்பு எல்லாம் இவன் கொடுத்து கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். இவன் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறதும் இவன் மற்ற காரியங்கள் செய்வதும் இந்த மகள் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ கணவன் அது கொடுப்பதில்லை. இவன் அறிந்து கொண்டு அவளுடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு இவன் ஒன்றொன்னா செய்து கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக இவளுக்கு என்ன வருகிறது? தவறான எண்ணங்கள் கடந்து வருகிறது. இவன் என்ன செய்யணும்? அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தவறான உறவுக்கு இதான் போய்விடுகின்றான். யார் அதுக்கு காரணங்கள்? ஏமாந்தது யாரு? ஏமாற்றியது இவன். ஏமாந்தது யாரு? இவன் சொல்ற வார்த்தை முதல்ல, நான் நல்லதானே செய்கிறேன், நன்மை தானே செய்கிறேன். நன்மை என்ற பெயரில் நீ செய்வது அத்தனையும் தீமைகள். நீ செய்த அத்தனை தீமைகள். இதனை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஏமாற்றுகிறவர்களும் நாமும் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோமே, இது மாதிரியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோமே. அப்போது சொல்கிற வார்த்தைகள், நாங்கள் ஒரு நாளும் இறை வார்த்தையை திரித்து கூறியதில்லை, அதுக்கேற்றபடியே நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீயோ காரியம் நேடுவதற்காக இறை வார்த்தைகள் எப்படியெல்லாம் நீ திரித்து கூற விரும்புகிறீர்கள். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம், மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் படிங்கள். 7, 8, 9. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக இவர்கள் கற்பிக்கின்றார்கள். அடுத்தது, இவர்கள் என்னை வழிபடுவது வீண். அடுத்தது, நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி கொண்டு வருகிறீர்கள். அடுத்தது, உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக கையாண்டு வருகிறீர்கள். மனித மரபை நீங்கள் கைவிட்டு கொண்டு அல்லது தெய்வ கட்டளையை கைவிட்டு கொண்டு மனித மரபை நிலைநாட்டி வருகிறீர்கள். ட்ரெடிஷனல் இப்படி தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டிருக்கின்றோம். தவறான நெறிக்கு நாம் போய் கொண்டிருக்கின்றோம். தெய்வம் நம்மை புதிதாக படைத்து கொண்டு வருகிற சமயத்தில் புதிய வழிகளை தெய்வம் காட்டுகின்றார். அந்த புதிய வழிக்கு நாம் செல்வதில்லை, மாறாக இதுதான் இப்படித்தான் போக வேண்டும் பிடிவாத குணத்திற்கு காரணத்தினால் தெய்வம் தந்த கட்டளைக்கு எதிராக போய்விடுகின்றோம். இனி அடுத்த வார்த்தை படி, உன் தந்தையும் தாயும் மதித்து நட என்று சொல்ல கேள்விப்பட்டீர்கள். ஆனால் உதவி செய்ய வேண்டியவர்கள், இது நாங்கள் கடமை முடிந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு பெற்றோர்கள் கொண்டு போய் அனாதை இல்லத்தில் தூக்கி போடுறது. இதான், நீ என்னை பெற்று வளர்த்திருக்கின்றாய், என்னை படிக்க வைத்திருக்கின்றாய், அதுக்கான காரியங்கள் இந்த பைசா இருந்தால் இவ்வளோ பணம் நான் கொடுத்து விடுகிறேன், எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு ஹோம் நர்ஸை நான் வைத்து விடுகின்றேன், அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். என்னுடைய கடமை முடிந்து விட்டது, நான் மாதம் மாதம் பைசா கொடுத்து அனுப்பி விடுகின்றேன். காரணம், பெற்றவர்களை நான் கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதான் பைசா கொடுத்து அனுப்பி விடுகின்றேன். பைசா போதுமா பெற்றோர்களுக்கு? பெற்றோர்களுக்கு தேவை என்பது நீ அருகிலிருந்து சொல்கிற ஒரு வார்த்தை, அம்மா அம்மா என்ற ஒரு வார்த்தை தான். தயான் தாய்ங்க தான் பக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். இது வரைக்கும் நான் போனதில்லை, வந்த நாள் போனதில்லை. நேற்று முந்தானத்தை போன பொழுது அம்மா சொன்ன வார்த்தை, எப்படிடா உனக்கு வர தோணிச்சு? இவ்வளோ நாளாக வரலையே, எப்படி உனக்கு வர தோணிச்சு? யாராவது சொல்லிவிட்டார்களா? தாய் கேட்குற கேள்வி. அப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அருகில் தான் இருக்கிறார்கள். நீ வர வேண்டிய, அடிக்கடி வர வேண்டிய எண்ணம் இல்லை, மாறாக எப்படி உனக்கு வர தோணிச்சு இன்னைக்கு? அது ஒருவேளை தெய்வம் உனக்கு தோண்டிட்டாரோ என்னன்னு தெரியவில்லை. இதோ நேற்று தினத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, என் உயிர் என்னை விட்டு போகிற மாதிரி இருந்தது. அதனால தான் உன்னை பற்றி நான் சிந்தித்தேன். நீ வருவியா வருவியா வருவியான்னு பக்கத்தில் தானே இருக்க, வருவியா வருவியான்ற நல்ல காலம் இன்னைக்கு நீ வந்துட்டாயே, உன்னை நான் பார்த்து விட்டேன். தாய்க்கு நான் கொண்டு போய் விட்டு பைசா கொடுத்தா போதுமா? அது பக்கத்தில் இருந்து ஒன்றும் இல்லை, பைசா சாப்பாடெல்லாம் அங்கே தேவை, அருகில் இருந்தாலே போதும், அந்த பிரச்சனை இருந்தாலே போதும். மண்ணுலக தாய் எதிர்பார்ப்பு இதுதான். இது கூட எனக்கு கொடுக்க வக்கு இல்லை என்றால் குருவாக இருந்து என்ன பிரயோஜனம்? நீ மகளாக இருந்து என்ன பிரயோஜனம்? அதில் பைசா கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. திருத்து கூற விரும்புகிறார்கள். எப்படி? டேய், நீ அங்கே இருக்கிறடா, எப்படா அம்மாவை உன்னால் பார்க்க முடியும்? ஹோம் நர்ஸை வேடா. எப்படா நீ 24 வேலைக்கு போயிட்டு வரடா, ராத்திரி வரும் மணி 10 ஆகுண்டா, எப்படா உங்கள் அம்மாவை பார்க்க முடியும்? வேலைக்காரியை வேடா. அம்மாவை நீ ராத்திரி 10 மணி வந்தாலும் 12 மணி வந்தாலும் அருகில் எதிர்பார்க்குற அந்த தாய் வேறதும் இல்லை, உன்னுடைய பிரசன்னம். நீ அருகில் இருந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான் தாய் எதிர்பார்க்கின்றாள். ராத்திரி 12 மணி அல்ல, நீ குழந்தையாக இருக்கிற சமயத்தில் ராத்திரி 12 மணிக்கு எழுந்து விளையாடி கொண்டிருப்பாய். ராத்திரி 1 மணிக்கு எழுந்து நீ மோட்டர் ஆன் பண்ணி விடுவாய். நீ 2 மணிக்கு எழுந்து கொண்டே எல்லாம் கிர்ன்னு ஒன்று அடித்து கொண்டு இருப்பாய். இல்லைனாலும் தாய் அதெல்லாம் க்ளீன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவளுக்கு எங்கே போச்சு உறக்கம்? அந்த நேரங்காலம் பார்க்காமல் உன்னை அன்பு செய்து அன்பு புத்தம் கொடுத்தார்களே, அதே பெற்றோர்கள் வயதான காலகட்டத்தில் எதிர்பார்ப்பது வேறு எதுவும் இல்லையே, உன்னுடைய பிரச்சனை தானே, உன் அருகில் தானே அவர் எதிர்பார்க்கள். ஆனால் உனக்கு வேலை அதிகமாக இருக்கு, அம்மா நான் டயர்டாக இருக்கிறேன், என்ன வர முடியாது, வீட்டில் வேலைக்காரியெல்லாம் இருக்கிறார்கள். இது சொல்லிக் கொடுக்குற வேறு ஒருத்தன் இருக்கிறார் என்றால் நீ எந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றப்பாய்? தாய் சொல்கிற வார்த்தை, என் பக்கத்து ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு போடா. இது இறை வார்த்தையா அல்லது
பையனை புரிஞ்சுக்கோங்க, அவன் வேலையெல்லாம் இருக்குது, அவனால் வர முடியாது, அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இது இறை வார்த்தையா? எது திரித்து கூற விரும்புகிறீர்கள்? எது திரித்து கூற விரும்புகிறீர்கள்? அன்பை பரிமாறுவதற்கு பதிலாக நீ என்ன செய்கின்றாய்? வெறுப்பை எல்லாம் நீ சம்பாதித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருந்த போதிலும் அந்த தாய் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் இது என்னவாக இருக்கும்? தெய்வமே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதனை ஜெபிக்கிறார்கள். இதனை நீயும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் பாருங்கள். திரித்து கூற விரும்புகிறார்கள். இதான் நாம் பார்க்கின்றோம். மீண்டும் எடுத்து படியுங்கள். எங்கு நாம் வாசிக்கின்றோம்? கலாத்தியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். கலாத்தியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தி ஏற்றுக்கொண்டீர்களே, எனக்கே வியப்பாக இருக்கின்றது. வேறொரு நற்செய்தி என்றால் என்ன அர்த்தம்? அவர் கிறிஸ்துவின் நற்செய்தி ஒன்று உண்டு, வேறொரு நற்செய்தி ஒன்று. அதனால் வேறொரு நற்செய்தி கிறிஸ்துவின் நற்செய்தி நலம் தரும் போதனை, வேறொரு நற்செய்தி உன்னுடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றுவது. அந்த நற்செய்தியை தான் நீ ஏற்றுக்கொள்கிறாய் ஒழிய கிறிஸ்துவின் நற்செய்தி அல்ல. கிறிஸ்து நற்செய்தி மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, அனுசரித்து போவது, விட்டு கொடுத்து போவது, இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உன்னுடைய நற்செய்தியோ வேறொரு நற்செய்தியோ அதெல்லாம் தேவையில்லை. நீ வாழ வேண்டும், இப்படி தான் நீ இருக்க வேண்டும். அவர்கள் போகட்டும், எப்படி வேணா போகட்டும். சுயநலத்தை மையப்படுத்தி வாழ்வது, அவன் எக்கெடு கெட்டு போனால் நமக்கு பரவாயில்லை, நாம் நன்றாக இருந்தால் போதும் நினைச்சுக்கொண்டு பிறர் அன்புக்கு எதிராக வாழ்வது, இது உன்னுடைய நற்செய்தி. உன்னுடைய நற்செய்தி பாவத்தின் நற்செய்தி, அது பிசாசின் செய்தி. நீ யாருடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய்? யாருடைய வார்த்தை நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய்? இன்று பலரும் யூடியூபில் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யூடியூபிலும் சரி, பலரும் இறை வார்த்தைக்கு எதிராக பைபிளை பல விதத்தில் இன்டர்பிரேட் செய்து கொண்டு பலரும் தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதையும் கேட்டுக்கொண்டு நீ நடக்கிற என்றால் உனக்கு விவரம் ஏதாவது இருக்கா? உனக்கு விவரம் இருக்கா? அப்போ பங்கு தந்த உன்னுடைய பங்கில் தெளிவான விதத்தில் படித்தவர்கள், அந்த விவிலியம் படித்தவர்கள் உனக்கு தெளிவான விதத்தில் உனக்கு பிரசங்கம் சொல்கிறார்கள். அந்த இறைவார்த்தை கேட்க நீ உனக்கு வருவதில்லை. மாறாக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நான் இறைவார்த்தை கேட்குறேன்னு சொல்லிக்கொண்டு அவன் பேசுகிறதெல்லாம் நீ கேட்டுக்கொண்டு இறைவார்த்தைக்கு எதிராக அவங்க பேசுகிறார்கள். அவருடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் எதிராக பேசுவதை அதை எடுத்துக்கொண்டு இதுதான் வார்த்தைன்னு சொல்லி நீ போகிற சுமத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் பாவத்தில் இருக்கிறேன் என்று பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எந்த சூழலில் இருக்கின்றேன்? சீடர்கள் திரித்து கூற விரும்பவில்லை, அப்படியே கடைபிடித்தார்கள். நீயும் நானும் இறை வார்த்தையை நன்கு தெரிந்தும் என்ன செய்கின்றோம்? மன்னிக்காமல் இருக்கணும். கேட்டால் இது சாத்தியம் இல்லை ஃபாதர், இதெல்லாம் மன்னிக்க முடியாது ஃபாதர், நம்மளை ஏமாந்தவன்றா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் புத்தியோடு செயல்படு என்று. என்ன வார்த்தை! ஆண்டவர் சொல்லிக்கிறார் புத்தியோடு செயல்பட்டு. நம்ம தான் புத்தியோடு செயல்பட்டு அவர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நான் எப்படி ஃபாதர் மன்னிக்கிறது? விவாகரத்து எப்படி ஃபாதர் கொடுக்க முடியும்? அதெல்லாம் நீ சொல்கிறீங்க கொடுக்கக்கூடாது என்று. ஆனால் நாங்கள் சொல்லும் கொடுக்கணும். இவங்க கூட எப்படி ஃபாதர் வாழ முடியும்? அதெல்லாம் வாழ முடியாது ஃபாதர், மன்னிப்பெல்லாம் கொடுக்க முடியாது ஃபாதர். என்ன ஃபாதர் நீங்கள் நினைக்கிறீங்க? பையனுடைய உயிர், பிள்ளையுடைய உயிர் நாசமாக போயிடும் ஃபாதர். இது ஆண்டவர் அப்படியே சொல்லியிருக்காரு. இல்லையே, அதெல்லாம் மன்னிக்க முடியாது ஃபாதர். அப்போ அவர் மன்னித்து பரவாயில்ல, மன்னித்து விடு. இப்போ பொண்ணோட வாழ்க்கை நாசமாகும் ஃபாதர், அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வேறு எது பார்க்கின்றோம்? அதுக்கு முறைப்படி, கத்தோலிக்க முறைப்படியே எல்லாம் செய்து விட்டுட்டோம். முறைப்படி நீ டைவர்ஸ் வாங்குவாய், முறைப்படி எல்லாம் காரியம் செய்வாய், வேறு கல்யாணமும் நடக்கும். வேறு கல்யாணம் கேட்டால் திருச்சபை முறைப்படி வந்து விட்டது என்று. ஆனால் முதலில் இருக்கிறவனே உன்னை மன்னித்து வாழ முடியவில்லை, ரெண்டாவது நபரை நீ எப்படி மன்னிக்க போகின்றாய்? மன்னிப்பு பற்றி உன்னால் என்ன சொல்ல முடியும்? இறக்கவே மன்னித்து விடு, விட்டு கொடுத்து அனுசரித்து போய் என்று உன்னால் எப்படி கொடுக்க முடியும்? முதலில் உன்னை யார் இவனை கல்யாணம் பண்ண சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? ஓலை எழுதும் போதே நீ ஒழுங்காக கவனிக்க வேண்டியதானே, இதெல்லாம் விசாரித்து போக வேண்டியதானே. உன்னை யார் திடுவிடுன்னு உன்னை கல்யாணம் பண்ண சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. அங்கே நீ தவறு செய்திருக்கின்றாய், பிறகு ஏன் திருச்சபை மேல் குற்றப்படுத்தி கொண்டிருக்கின்றாய்? எந்த அளவுக்கு வாழ்ந்து பாருங்கள். திரித்து கூறி இதாக செயல்படுகிற விஷயங்கள். அடுத்த வார்த்தை படியுங்கள். வேறொரு நற்செய்தி இருக்கு என்று நான் சொல்ல வரவில்லை, மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகிறார்கள். இதுதான் உண்மை. இனி அடுத்த வார்த்தை, நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியிலிருந்து மாறுபட்டதை ஒன்று நாங்களோ அல்லது விண்ணில் வந்த தூதர்களோ யார் அறிவித்தாலும் சபிக்கப்படுக. அப்போ கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து மாறுபட்டதை ஒன்று நாங்களோ அல்லது வானத்துதர்களோ யார் வந்து அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுகன்னு சொல்லும்போது மாயம் சேர்க்க வேண்டும் ஆண்டவர் சொன்னாரா?
அல்ல. வெட்டொன்று துண்டு ரெண்டு. இறை வார்த்தை தான். அதுக்கு ஒரு நாளும் மாயம் சேர்க்காத. அது அறிவிக்க வேண்டிய விதத்தில், சொல்ல வேண்டிய விதத்தில் நீ சொல்லியே தீர வேண்டும். ஆனால் இன்று குடும்பத்தில் எங்கே அறிவிக்கப்படுது இறை வார்த்தை? அவன் சொன்னால் கேட்க மாட்டான், இவன் சொன்னால் கேட்க மாட்டான். அது தேவையில்லைன்னு சொல்லிக்கொண்டு பெற்றோர்களும் சரி, குடும்ப அங்கத்தர்களும் சரி விட்டு போகிறார்களே. இறை வார்த்தை சொல்லாத காரணத்தினால், இறை வார்த்தை குடும்பத்தில் நீ அறிவிக்காத காரணத்தினால் அன்பார்ந்தவர்களே, இன்று பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள். அதனை நாம் வாசிக்கின்றோம். இணைச்சட்டும் நூல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். இணைச்சட்டும் நூல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். வருங்காலத்தில் உன் பிள்ளை உன்னை நோக்கி, நம் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகள், நியமங்கள் ஆகியவற்றின் உட்பொருள் என்ன என்று கேட்கின்ற பொழுது நீ உன் பிள்ளைகளுக்கு இவ்வாறு சொல். உன் பிள்ளைகள் கேட்பார்கள், அம்மா அதோட அர்த்தம் என்ன? திருப்பள்ளியோடைய அர்த்தம் என்ன? இறை வார்த்தை நீங்கள் தியானத்துக்கு போய்கொண்டே இருக்கிறீர்களே, உடைய அர்த்தம் என்ன? ஜெபமாலை நீங்கள் ஜெபிக்கிறீர்களே, உடைய அர்த்தம் என்ன என்பது உன் பிள்ளைகள் கேட்பார்கள். அப்படி கேட்கிற சமயத்தில் மக்களே நீ சொல்ல வேண்டும். அதான் இறை வார்த்தை. நீ குடும்பத்தில் பிள்ளைகள் கேட்கிறார்கள், பிள்ளை கேட்கிற சமயத்தில் அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாதுடா என்று சொல்லிக்கிற பொழுது நீ எங்கே இறை வார்த்தை அறிவித்தாய்? நீ இறை வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்றால் இறைவனை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். இறைவனை பற்றி அறிவு இருக்க வேண்டும் என்றால் நீ பைபிள் படிக்கிற மகனாக மகளாக நீ மாற வேண்டும். எங்க நீ பைபிள் படிக்கின்றாய்? நீயே பைபிள் படிப்பதில்லை. பிறகு எப்படி மகனுக்கு மகளுக்கு உன் குடும்ப அங்கத்திற்கு எடுத்து சொல்ல முடியும்? நீ எடுத்து சொல்வதில்லை, படிப்பதும் இல்லை, நீயும் எடுத்து சொல்வதில்லை, கேட்டிசம் கிளாஸ்க்கு நீ அனுப்பவும் இல்லை. பிறகு எப்படி விசுவாச வாழ்க்கை கடந்து வரும்? அவர் தாறுமாறாக போவார்கள். பிறகு சொல்ற வார்த்தை என்ன? இதெல்லாம் ஒன்றுதான், எல்லா தெய்வம் ஒன்றுதான். எல்லா தெய்வம் ஒன்றல்ல, என் தெய்வம் தான். அல்ல, என் தாய் தான். என் தாய் பேரு பிலோமினா, இவங்க தாய் பேரு பிலோமினா, இவங்க தாய் பேரு பிலோமினா, இவங்க தாய் பேரு பிலோமினா. இந்த எல்லா பிலோமினாவும் பெண்கள் தான், எல்லா பிலோமினாவும் தாய் தான். ஆனால் என் பிலோமினா தான், என் தாய் தான். நீ எனக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும், நீ எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும், நான் என்ன நன்மை நீ செய்தாலும் நீ எனக்கு ஒரு நாளும் அம்மாவாக மாட்டாய். என் தாய் எனக்கு எதுவுமே வாங்கி தரவில்லை, என் தாய் எனக்கு எது நன்மையும் செய்யவில்லை. அவன் என்னை பெற்றெடுத்த காரணத்தினால் அவன் எதுவுமே செய்யாமல் போனாலும் என் தாய் தான். நீ வாங்கி கொடுத்த காரணத்தினால நான் உனக்கு அம்மானு சொல்கிறதோ, வாங்கி கொடுக்காத காரணத்தினால நீ எனக்கு தாயே இல்லைன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் நீ நானும் எதை வைத்து கொண்டிருக்கின்றோம் பார். எப்படி நீ நான் வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று பாருங்கள். தெய்வத்தை நான் எப்படி இருக்கிறோம்? உன் பிள்ளைகள் கேட்பார்கள், உடைய அர்த்தம் என்னென்று கேட்கிற சமயத்தில் உன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லு என்னவென்று. அடுத்த வார்த்தை படியுங்கள். நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமையாக இருந்தோம். அடுத்தது, ஆனால் ஆண்டவர் எங்களை வலிய கரத்தால் எகிப்திலிருந்து வெளியேற்றினார். எப்படி ஆண்டவர் வழி கூட கையும் பிடிச்சு கொண்டு போனாரோ, எப்படி? அப்படி என்றால் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெய்வம் தூண்டுகின்றார். நீங்கள் அடிமையில் இருக்கிறீர்கள், விடுதலைக்கு உணர்வு கடந்து வாருங்கள். தெய்வம் விடுதலை தூண்டுதலை கொடுக்கின்றார். மோயிசன் வழியாக தெய்வம் செயல்படுகின்றார். அப்போ மனிதர்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறை வார்த்தையை கேட்கிறார்கள், இறை தூண்டுதலுக்கு ஏற்றபடி அவர்கள் சக்தி பெறுகிறார்கள், உணர்வு பெறுகிறார்கள். அந்த உணர்வு பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இறை வார்த்தைக்கு ஏற்றபடி போகிறார்கள். பகலில் மேகத்தூணிலும் இரவு நேரங்களில் நெருப்பு தூணிலும் தெய்வம் அவர்களை வழிநடத்தி கொண்டே வருகின்றார். தெய்வம் வழிநடத்தி கொண்டு வருகின்றார். மோயிசன் கைப்பிடிச்சு வருவதல்ல, கடவுள் கைப்பிடிச்சு வரதில்லை. அந்த பிள்ளை அந்த தாய்க்கு சொல்லியிருக்கலாமே, நம்ம மோயிசன் தாத்தா தான்டா முன்ன போனாங்க, இதான் இந்த பையனுடைய தாத்தா தான் சண்டை போட்டு டிங்குன்னு சண்டை போட்டு அவனை இது பண்ணார் சொல்லியிருக்கலாமே. அதெல்லாம் சொல்லவில்லை. தெய்வம் இதா நம்மளை கொண்டு வந்தார். ஏன் தெய்வத்தை கொண்டு வர வேண்டும்? தெய்வம் தான் தூண்டினார், தெய்வம் தான் சக்தி தந்தார், தெய்வம் தான் நடக்கிறது கிருபையை தந்தார், தெய்வம் தான் உணவு தந்தார். இதோ இன்று நான் உயிரோடு இருக்கணுமே, அது காரணம் தெய்வம் தான் என்று சொல்லிக்கொண்டு எல்லாத்துக்குமே இறைவனை மையப்படுத்தி கொண்டிருப்பது. என்றைக்காவது நீ உன் பிள்ளைகளுக்கு தெய்வத்தை மையப்படுத்தி இருக்கின்றாயா? இன்று நீ நான் இப்படி இருக்கணுமே, அது காரணம் கடவுள் தான் என்பது என்றைக்கா நீ சொல்லியிருக்கின்றாயா? உன்னுடைய படிப்பு, உன்னுடைய திறமை இதான் நீ சொல்லியிருக்கிறாய் ஒழிய தெய்வத்தை சொல்லவில்லையே, இறைவனை அடையாளப்படுத்தவில்லையே. அப்போ இறைவனை அடையாளப்படுத்த சமயத்தில் எப்படி மக்களே அது இறை வார்த்தையாக மாறும்? இறை வார்த்தையாக ஒரு நாளும் மாறவே மாறாது.
உன் பிள்ளைகள் கேட்பார்கள், அம்மாவுடைய அர்த்தம் என்பது என்ன? இதோ இங்கே ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறாரே, இது ஏம்மா இப்படி எல்லாம் வைத்திருக்கிறார்கள், என்னமாருடைய அர்த்தம் என்பது, அவருடைய கையிலும் காலிலும் ரத்தமாக இருக்கிறது என்ன காரணமா என்பது, இது நீ நான் செய்த பாவத்துடைய பலன் என்று என்றைக்காரையும் சொல்லியிருக்கியா? நீ நானும் செய்த பாவத்துடைய பலன் தாண்டா இந்த சிலுவை. நீ நானும் நிர்வாணத்தோடு இருக்க வேண்டும். அது பதிலாக உனக்காகவும் எனக்காகவும் பதிலாக இயேசு நிர்வாணத்தோடு இருக்கிறாரா, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கார் என்று என்றைக்காவது இப்போ சொல்லியிருக்கிறோமா? குட் ஃப்ரைடே சமயத்தில் இயேசுவிடம் எடா அது இயேசு அங்கே இருக்கிறார், நீயும் நானும் பதிலாக தெய்வம் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். இதனுடைய அர்த்தங்கள் நாம் செய்கிற ஒரு வார்த்தை வழியாக, சிந்தனை வழியாக, செயல் வழியாக செய்கிற ஒரு பாவங்களும் தெய்வத்தை வேதனைப்படுத்தி இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். கடவுளை மையப்படுத்தி சொல்கிறோமா? அல்ல. உங்கள் அப்பனுக்கு வேதனை வரும், உங்கள் அம்மாவுக்கு வேதனை வரும் சொல்கிறோமே ஒழிய இறைவனுக்கு வேதனை வரும் என்று சொல்கிறோமா? இல்லையே. அப்போ இறைவார்த்தை எங்கே இறைவார்த்தை நான் சொன்னேன்? இறைவார்த்தை நான் சொல்லலையே. இறைவார்த்தை சொல்லி மனித வார்த்தையல்லவா நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அப்படி எப்படி குடும்பத்தில் சமாதானம் வரும்? மனம் தளர்ந்து போய்கொண்டு தான் இருக்கும். விசுவாச வாழ்க்கை சோர்ந்து கொண்டு தான் இருக்கும். அறிவு சம்பாதிப்போம். இதோட அர்த்தம் என்ன? அறிவு தளத்தில் உண்டு. இதோட அர்த்தம் என்ன? அறிவித்தல் உண்டு. சிலுவையோட அர்த்தம் என்ன? அறிவித்தளத்தில் உண்டு. உத்தாரணமான இயேசு கிறிஸ்து, இதான் இயேசு உயிர் தாண்டவர், அது என்ன? அறிவுத்தளத்தில் உண்டு. எல்லாம் தெரியும். விவிலியம் அறிவுத்தளத்தில் உண்டு. இருந்து என்ன பிரயோஜனம்? அனுபவ தளத்துக்கு வர வேண்டுமே. அனுபவ தளத்துக்கு வரவில்லை என்றால் அறிவில் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஒரு பிரயோஜனம் இல்லையே. நீயும் நானும் அறிவுத்தளத்தில் தான் இருக்கின்ற ஒழிய அனுபவ தளத்துக்கு இன்னும் வரவில்லையே. அனுபவ தளத்துக்கு வர வேண்டும் என்றால் மக்களே, பாவ சங்கீர்த்தனம் நிர்பந்தம். பாவ சங்கீர்த்தனம் நிர்பந்தம். அது வாரமோ மாசமோ எப்படி வேணா நீ செய்து கொள், ஆனால் நிர்பந்தம் கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். இல்லையே. அடுத்த வார்த்தை படிங்கள். அங்கே எங்கள் கண்கள் காண எகிப்து நாட்டின் மீது பார்வோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களையும் அச்சுறுத்தும் அரும் செயலை செய்தார். அப்படின்னா எங்கள் கண்கள் காண தெய்வம் மாபெரும் அடையாளங்களும் அச்சுறுத்தும் செயல்களையும் செய்தார். அது என்ன அடையாளங்கள் காண்க செய்தார்? கடலை ரெண்டாக பிரிப்பது, வானத்திலிருந்து காடை வந்து விழுவது, மன்னா வந்து விழுவது, தண்ணீர் கடை வருவது, அச்சுறுத்தும் செயல்கள், யாரும் செய்ய முடியாத காரியங்கள் எங்கள் கண்கள் காண இதோ தெய்வம் செய்தார். மோய்சன் குச்சியை வச்சு அடிச்சாரா, தண்ணி வந்துச்சுரா. மோய்சன் குச்சியை வச்சு இப்படி இழுத்துறாரா, இதோ கடல் பிரிஞ்சிச்சுரா. மோய்சன் எல்லாம் அங்கே மையப்படுத்தினது தெய்வம். அங்கே மோய்சனை சொல்லியிருக்கலாமே, அந்த தாய்க்கு மோய்சனை சொல்லியிருக்கலாமே. மோய்சன் வார்த்தையே அங்கே வரவில்லை. மாறாக தெய்வம் தான் அச்சுறுத்தங்காரையும் செய்தார், மோய்சன் அல்ல. அப்படி என்றால் நீ நானும் யாரை அடையாளப்படுத்துகிறோம் என்று பார். நீ நாம் யாரை தெய்வத்தை அடையாளப்படுத்துகிறோமா அல்லது மனிதனை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கணுமா? எங்கு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏசுகிற வார்த்தை வருகிறதா? குடும்பத்தில் ஏசுகிற வார்த்தை நீ சொல்லாமல் இருக்கின்றாய். எங்க? ஜெபமாலை. ஜெபமாலையில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் மங்கள வார்த்தை ஜெபம் இல்லையா? மங்கள வார்த்தை ஜெபத்தில் எத்தனை தடவை இயேசு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? நான் கேட்டது ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தில் எத்தனை தடவை இயேசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்? ஒரு தடவையா? 10 தடவையா? ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தில் எத்தனை முறை இயேசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றாய்? நேரடியாகவும் மறைமுகமாக அடைமொழியிலும். எங்க சொல்லுங்க பாப்போம். அருள்ந்த மரியே, ஒன்றுன்னு சொல்கிறவங்க கை தூங்க பார்ப்போம். 2ன்னு சொல்கிறவங்க, 3ன்னு சொல்கிறவங்க, 3க்கு மேலேன்னு சொல்கிறவங்க. 3க்கு மேலே எவ்வளவு? ஸ்தோத்திரம். உங்கள் பதில் கரெக்டு, என் கேள்வி தான் தப்பு. மொத்தம் 4. எங்க சொல்லு பார்ப்போம்.
அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. இம்மானுவேல். கிளியர். 1. அடுத்தது, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி. அது யாரு? திரு வயிற்றின் கனி. 2. அடுத்த வார்த்தை என்ன வருது? இயேசு. 3. அடுத்தது, புனித மரியே இறைவனின் தாயே. யார் அந்த இறைவன்? இயேசு. 4. அப்போ ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தில் எத்தனை முறை இயேசுங்கிற வார்த்தை நாம் பயன்படுத்துகின்றோம்? 4 முறை வருது இல்லை? ஒரு 50 மணி ஜெபம். 50 மணி ஜெபம் என்றால் எத்தனை முறை இயேசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம்? 50 × 4 இவ்வளவு? 2 தடவை. குடும்பத்தில் 5 பேர் ஒன்றாக இருந்து கொண்டு குடும்ப ஜெபங்களை ஜெபிக்கிறார்கள் என்றால் எத்தனை முறை அந்த குடும்பத்தில் இயேசுங்கிற நாமம் முழக்கப்படுகிறது? 100. 200 × 5 எவ்வளவு? எல்லாம் கணக்கில் நம்மள மாதிரி தான் கணக்கு போல இருக்கு. 200 × 5 எவ்வளவு? 1000. அப்படி என்றால் 1000 முறை ஒரு வீட்டில் இயேசுங்கிற நாமம் முழக்கப்படுது. பேய் இருக்குமா? பேய்க்கு இடம் இருக்கா? ஒரு நாளும் விட இல்லை. அந்த இயேசுங்கிற நாமத்தை சொல்ல நீ வெட்கப்படுகிற என்றால், குடும்பத்திலேயே இயேசுங்கிற வார்த்தை சொல்ல அந்த ஜெபமாலை சொல்லவே நீ கூச்சப்படுகிற என்றால், நீ ஆலயத்தில் வந்து இயேசு நீ சொல்ல போகிறியா? நீ வந்து நான் இயேசுவே ஸ்தோத்திரம் நீ சொல்ல போகிறியா? நான் இயேசுவை அன்பு செய்ய நீ சொல்ல போகிறியா? அல்ல, நீ சொல்லுது பொய். ஜெபமாலை ஜெபிக்க நீ வெட்கப்படுகிற என்றால், இயேசுவின் நாமத்தை சொல்ல குடும்பத்துக்குள்ளேயே குடும்ப அங்கத்தினர்கள் மத்தியிலேயே இயேசுவின் நாமத்தை சொல்ல நீ வெட்கப்படுகிற என்றால், உன்னை கொண்டு என்ன பிரயோஜனம்? என்ன லாபம் உண்டு? உன்னை கொண்டு என்ன நன்மை ஏற்படும்? இயேசு நாமத்தை நீ சொல்லாமல் சொல்ற பார்த்து என்ன? அதெல்லாம் ஜெபமாலை. பைபிள் இல்லை. யார் சொன்ன பைபிள் இல்லைன்னு? மரியன் தியானம் இங்கே இருக்கு பாரு. மரியன் தியானத்தில் பங்கெடு, அப்போ தெரியும் என்னெல்லாம் இருக்குன்னு. அப்போ இப்போ சொன்னால் ஜிங்கிச்சிக்கா அது மரியன் தியானில் வர வேண்டும். அது அதுலேருந்து வர்றது தான் ஒரு சின்ன பாட்டு எடுத்து அதை டக்குன்னு அடை தூவி அட்டூவி அவள் விட்டுட்டு மறுபடியும் டிங் உள்ளே வருகின்றோம். பிரேசிலோன் மக்களே, இறை வார்த்தை தான். அப்போது அந்த தாயானவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன? மாபெரும் அடையாளங்கள் செய்தார் என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசு எங்களுக்கு செய்தார் என்று இன்று நீ உயிரோடு இருப்பதே அந்த தெய்வம் தான்டா காரணம். கருவிலே உன்னை அழிக்க நான் பார்த்தேன், தெய்வம் இதோ உனக்கு பிச்சை போட்டார். அப்படியே அங்கேயே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அவ்வளோதான்டா. நான் போட்ட பிச்சை அல்ல, தெய்வம் போட்ட பிச்சையில் தான் இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஏன் இந்த குழந்தை நெருக்கடி மத்தியில் இந்த குழந்தை வேண்டாமே என்று சொல்லி ஒரு நிமிஷம் நான் சிந்தித்தேன். ஆனால் தெய்வம் தூண்டினால் அல்ல, அது என் குழந்தை என்று சொல்லிக்கொண்டு நான் வளர்ப்பேன் சொல்லி உனக்கு உயிர் பிச்சை தந்தது தெய்வம். என் உடல் ஆரோக்கியம் இல்லை, என் உடல் அதுக்கு ஒத்து வராது. ஆனால் தெய்வம் பார்த்தார், இதை உனக்கு நான் உயிர் கொடுப்பேன் சொல்லிக்கொண்டு தெய்வம் உனக்கு இந்த உயிரை தந்திருக்கின்றார். நான் அல்லடா, இதுக்கெல்லாம் தெய்வம் தான் என்று சொல்லிக்கொண்டு இறைவனை என்றைக்காவது கருவில் இருந்த சமயத்திலே நீ சொல்லியிருக்கிறாயா? இல்லையே. எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது எனக்கும் நடந்திருக்கு. அவ்வளோதான், நானும் குழந்தை பெற்று இருக்கின்றேன். அவ்வளோதான் ஒழிய தெய்வ அனுபவம் எங்கே நீ பெற்றிருக்கின்றாய்? இல்லையே. இன்று பிள்ளைகள் தாறுமாறு போகிறார்கள் என்றால், எடுத்து போகிறார்கள் என்றால், தாறுமாற கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் என்ன நடக்கிறது? இறைவன் சொல்கிற வார்த்தை, உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுத்தது இல்லை. இதனுடைய அர்த்தங்கள். அடுத்த வார்த்தை படியுங்கள். நாம் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கொடுக்கும்படி கந்தார். அப்போ ஆணையிட்டு அவர் சொன்ன மாதிரி உரிமை உள்ள நாட்டை உனக்கு நான் தருவேன் என்று தெய்வம் சொன்னார். உரிமை உள்ள நாடு, வாக்குறுதியான நாடு, இதான் நான் வாழ்கிற இந்த பூமி. தெய்வம் சொல்கிறார், இந்த பூமியில் உனக்கு உரிமை உண்டு. நீ வாழ பிறந்தவன், நீ வாழ பிறந்தவள், நீ வாழு. என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, எப்படி தடை வந்தாலும் சரி, நீ கண்டிப்பாக நீ வாழ்ந்தே தீர்வாய். உன்னை நான் வாழ வைப்பேன். வாழ வைக்கிறவர் தான் என் தெய்வம் ஒழிய அழிக்கிறவர் இல்லை. என் தெய்வம் படைக்கின்றவர் தான் ஒழிய வேறு எதுவும் இல்லை. இஸ் எ கிரியேட்டர். படைப்பு திறன் எல்லாம் அடைச்சி போட்டாலும் சரி, அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் போகிறேன் என்றால் புதிதாக நாம் உண்டாக்கி கொண்டே இருப்பேன். ஒரு நாளும் என்னை முடக்க முடியாது, என்ன முடக்க முடியாது. கிரியேட்டர், டிஸ்கவரர் அல்ல இவர், கண்டுபிடிக்கிறவர் அல்ல இவர், படைப்பாளி. படைப்பாளிக்கு இதுதான் பொருளெல்லாம் வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒன்றும் இல்லாமல் தானே உன்னை மென்னையும் படைத்தார், ஒன்றும் இல்லாமல் தானே உன்னை மென்னையும் படைத்தார். ஏதாவது பொருள் இருக்கா? இல்லை. என்னை கண்டுபிடிக்கவில்லை, என்னை படைத்தவர். அந்த படைத்தவன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் போடுற சமயத்தில் என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, தெய்வம் என்னை படைப்பாளியாக மாற்றுவார் ஒழிய கண்டுபிடிக்கிற நபராக அல்ல.
படைப்பர். நான் வருவேன், என் குடும்பம் எப்படி இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நான் அங்கே புதிய படைப்பாக நான் உருவாக்கி கொண்டே இருப்பேன். காரணம், என் நம்பிக்கை இதான் இங்கே தெய்வ சன்னதியில் தான் ஒழிய வேறு எங்கேயும் இல்லை. புதிய வழியை தெய்வம் காட்டுவார். ஆனால் இன்று உன் பிள்ளைகளுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி அது வேலை செய்தான் பாரு, புத்தி வேலை செய்தான் பாரு. எனக்கு அது இல்லாமல், எனக்கு இது இல்லாமல், இனி எனக்கு வாங்கி கொடுத்தா தான் செய்வேன், இப்படி இந்த தான் போவேன். பிள்ளை பெற்றோர்கள் பூர சூழலை பாரு. 5 பைசா கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கும், கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கும். பையன் கேட்குற வேண்டிய, அப்பா எனக்கு கார், பெரிய கார் வேணும். இந்த நடந்து போகிற ஒன்றும் படுத்துட்டு போவாங்களே, அது பேர்னா ஃபெராரியா ஏன்னோ மஞ்சள் ஓக்ஸ் இன்னொன்று கடை மண்ணகடி காரு. அதே மாதிரி பைக்கு வேண்டும் தான், லாரியில் ஏறி உட்கார மாதிரி இப்படி ஒரு பைக்கு கிடையாது. அதில் அம்மாலாம் போக முடியாது, அதாவது நீ போகிறதுக்கு இல்லை, நான் மட்டும்தான் போகிறதுக்கு. பைக்கு மட்டும் கடைசியில் பார்த்தா பின்னாடி வேறு ஒன்று உட்காந்துருக்கோம். அம்மா மட்டும் சொன்னேன், அது அது வந்து இது இவங்க மட்டும் அலோடுப்பா, இவன் நீ மட்டும் கிடையாது. எப்படியெல்லாம் கிடக்குது பாருங்கள். கஞ்சிக்கு பைசா வழி கிடையாது, ஆனால் பையனோட இது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தேவை, நீ எனக்கு வாங்கி தர வேண்டிய கடை, இது என்னோட பேஷன் என்று சொல்லி போகிறார்கள். என்ன பேஷன், என்ன பேஷன்? உன் பேஷனுக்கு ஒரு அளவு எதுவும் இல்லையா? பெற்றோர்களை எந்த அளவுக்கு நீ கொடுமைப்படுத்துகிறாய்? அந்த பெற்றோர்கள் பையனுடைய பேஷனுக்காக என்ன செய்கிறார்கள்? 4 பேர்த்த கடன் வாங்குவார்கள். கடன் வாங்கி கடன் அடைக்க முடியுமா? வாங்கின கடன் அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. கடைசியில் அது யார் மேலே வந்து பழைய மேலே வந்துடுவார். அப்பம் பாரு, என்னை எந்த நிலையை கொண்டு போன பாரு. உனக்காக அப்பம் பிச்சை எடுத்தார், உனக்காக அப்பன் 4 பேர் எடுத்தால் கடனாளியை வாரி உன்னை படிக்க வைத்த பிறகு அந்த அப்பனையே நீ குற்றப்படுத்துகிறாயே. உன்னை யார் போய் கடன் வாங்கன்னு சொன்னது? இறை வார்த்தை எங்கு போய்விட்டது? எங்கு போய்விட்டது? அவனுடைய ஆசையை நீ நிறைவேற்ற நீ முயற்சி எடுத்தாயே. உன்னை படைத்த தெய்வத்துடைய ஆசையை என்றைக்காவது நிறைவேற்ற நீ முயற்சி எடுத்தாயா? அந்த முயற்சி நீ எடுக்கவில்லையே. மக்களே, குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஃபார்மேஷன், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஃபார்மேஷன் அங்கே தவறாக போகும்போது எப்படி மக்களே கிருபைகள் நமக்கு கிடைக்கும்? ஒரு நாளும் கிருபை கிடைக்காது. கண்களை மூடிக்கொள்வோம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இறை சன்னதியில் முழுமையாக விட்டுக் கொடுங்கள். அத்தி மரமாக உன்னை நான் நட்டு வைத்தேன். அத்தி மரமாக உன்னை நான் நட்டு வைத்தேன். நீ பலன் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உன்னை நான் நட்டு வைத்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த பலன் நீ தரவில்லை. மாறாக வேதனைகளும் காயங்களும் அது மட்டும் நீ தந்திருக்கின்றாய். முற்களும் காய்ந்தது மட்டும் நீ தந்தாய் ஒழிய பழங்களை நீ எனக்கு தரவில்லை. உனக்கு நான் செய்ய தவறியது எதுவும் இல்லை. ஒரு செடிக்கு என்னெல்லாம் வேண்டுமோ செய்தது போலவே ஒரு மனிதனாக நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னெல்லாம் வேண்டுமோ அது அத்தனையும் உனக்கு நான் தந்தேன். உனக்கு பெற்றோர்களை தந்தேன், கணவன் மனைவியை தந்தேன், சகோதர சகோதரிகளை தந்தேன், நண்பர்களை தந்தேன், உற்றார் உறவுகளை தந்தேன், சொந்த பந்தங்களை தந்தேன். நீ இந்த உலகத்தில் அனாதை அல்ல. மாறாக உன்னை போல் சக மனிதர்களை நான் படைத்தேன். ஆனால் நீ என்னை மறந்துவிட்டு நீ போய்விட்டாய். உனக்கு வழிகாட்டிய நான் என்னை மறந்துவிட்டு நீ போன காரணத்தினால் எங்கு போகின்றாய், என்ன செய்கிறாய் என்பதை உணராமலே விட்டாய். மகனே, வா, மீண்டும் உன்னை அழைக்கின்றேன். மனம் தளர்ந்து இருக்கின்றாயே, வெட்கக்கேடான செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றாயே, சூழ்ச்சிக்கு அடிபணிந்து நீ போய்விடி கொண்டிருக்கின்றாயே, இறை வார்த்தையை திரித்து கூறிக்கொண்டு உனக்கேற்ற ஒரு வாழ்க்கை, நீ பாவ வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே, நீ பாவத்தில் தான் இருக்கிறாய் என்ற உணர்வே இல்லாமல் இருக்கின்றாயே, உன்னை நான் அழைக்கின்றேன் சொல்லிக்கொண்டு தெய்வம் அத்திச்செடியாக இருக்கிற நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தைகள்.